வணக்கம், நான் உங்கள் சித்த மருத்துவர் மெல்வின். இன்னைக்கு நம்ம பூந்தாழை பழத்தோட மருத்துவ குணத்தை பார்க்கலாம். பூந்தாழை பழம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, அன்னாச்சி பழம் தான். இதை சித்த மருத்துவத்திலும் சரி, முன்னோர்கள் எல்லாருமே நம்ம பூந்தாழை பழம் அப்படின்னு தான் அதை குறிப்பிட்டிருக்காங்க. இதோட மருத்துவ குணம் அப்படின்னு பார்த்தோம்னா, மேகவெட்டை, வாந்தி, பித்தம், மீராவாம், மேனியிடும், தாகமும் மட்டாகும், தலைவலி போம், பாகமுறு பூந்தாழையின் பழத்தை பூரிப்புடன் புசிக்கலாம், தாழ்வும் இல்லை அரி. இந்த பாட்டை கேட்கும்போது தெரிஞ்சிருக்கும், அன்னாச்சி பழம் சாப்பிடும்போது மேகவெட்டைன்னு சொல்லக்கூடிய உளச்சூடு நல்லாவே குறையும். ஏன் காரணம், இதோட செய்கையும் சூடு தான். உஷ்ண உஷாதி சாந்தி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அன்னாச்சி பழம் ஹீட்டாக இருந்தாலும் அதோட மருத்துவ குணம் நிறையவே இருக்குது. பித்தம், தேவையில்லாமல் நமக்கு அடிக்கடி தாகம் எடுக்கிறது, இந்த மாதிரி உள்ள பிரச்சனைக்கெல்லாம் அது ஒரு நல்ல தீர்வு. அது மாதிரி பெண்களுக்கு ஏற்ற பழம் அப்படின்னு சொன்னால் அந்த அன்னாச்சி பழத்தை குறிப்பிடலாம். காரணம், பெண்களுக்கு இர்ரெகுலர் மென்சஸ், பிசிஓடி இதுக்கெல்லாம் கூட இந்த அன்னாச்சி பழம் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இதனால தான் கர்ப்பிணிகள் இந்த அன்னாச்சி பழத்தை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னாச்சி பழம் சாப்பிட்டா நிறைய பேருக்கு தெரியும், அதோட டேஸ்ட்டே கொஞ்சம் வித்தியாசமானது. ஒரு புளிப்பு, ஒரு இனிப்போடு சேர்ந்து மனதுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சுவை தான் இது. அதே மாதிரி மனதுக்கு மட்டும் இல்லை, உடம்புக்கே ஒரு அழகை கொடுக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு இதோட தேக பொலிவை இந்த அன்னாச்சி பழம் கூட்டும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி நீர்மலம் போக்கிய செய்கை இந்த அன்னாச்சி பழத்துக்கு உண்டு. அதனால் கான்ஸ்டிபேஷன் இருக்கவங்க, யூரினேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் இதை எடுக்கும்போது நீர்மலம் தாராளமாக போகும். ஸோ இத்தனை மருத்துவ குணம் உள்ள அன்னாச்சி பழத்தை மழைக்காலம், குளிர்காலம் தவிர மற்ற நாளெலாம் எடுக்கலாம். அது மாதிரி நிறைய பேர் வத்தல் தூள், உப்பு இதெல்லாம் போட்டு சாப்பிட்றத பார்க்கலாம். ஆனால் முறையாக சாப்பிடணும் அப்படின்னா கொஞ்சம் சர்க்கரை கலந்து சாப்பிடலாம். அதே மாதிரி பைனாப்பிள் சர்பத்து, பைனாப்பிள் ஜூஸ் இந்த மாதிரி பாட்டிலில் வர எந்த இதுலேயும் இது அதோட மருத்துவ குணம் இருக்காது. காரணம், சித்த மருத்துவத்தில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, இதை மணப்பாகு செய்து சாப்பிட்டா கூட அதோட மருத்துவ குணம் முழுமையாக கிடைக்காது, அது கண்டிப்பாக கெட்டுரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த டைம் நீங்கள் பைனாப்பிளை பார்த்தீங்க அப்படின்னா மேல் தோலை கட் பண்ணி அதை கொஞ்சமாக சர்க்கரை வேணால் மிக்ஸ் பண்ணி கடித்து சாப்பிடுங்க. அதுதான் உடம்புக்கு நல்லது, மனதுக்கும் நல்லது.